நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ரெட்டியாரப்பட்டில் இருக்கேன். அதாவது சுத்துப்பட்டிலே பெரிய சந்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கறி அதை சாப்பிட வந்திருக்கோம். பேர் என்ன பேர்? என் பேர் சுப்பிரமணியன். சரி, இந்த சந்தை எத்தனை வருஷமா இருக்குண்ணே? இந்த சந்தை வந்து ஒரு 40 வருஷமா இருக்கு. ஆடு வந்து என்ன ரேட்டில் ஆரம்பிச்சு என்ன ரேட்டில்? ஆடுகள் 5000 ரூபாயில இருந்து 30,000 வரைக்கும் விற்க ஒரு ஆடு. 30,000 வரைக்கும் 30,000 வரைக்கும் விற்கி. ஒரு 5000 ரூபாயிலேருந்து வாங்கலாம். ஆடு கிடாய் 4 ரூபாயிலேருந்து 5000 ரூபாயிலேருந்து 30,000 வரைக்கும் விற்கும். ஃபேமஸ். அது இந்த பல்லு பார்த்து பல்லுன்னா 4 பல்லு 6 பல்லு, பல்லுக்கு தகுந்த ரேட்டு. 6 பல்லுன்னா 6 பல்லுன்னா குறால், 4 பல்லுன்னா இளம் ஆடு, 2 பல்லுன்னா இளம் ஆடு. பல்லு சேர்ந்த ஆடு 6 பல்லுக்கு மேலே பல்லு சேர்ந்த ஆடுன்னா அது வேறு. பல்லு சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த விளைஞ்ச ஆடு 4 இத்து 5 இத்து ஆடு, அதுக்கு ரேட்டு கம்மி. அந்த பல்லு தான் அந்த பல்லை கணக்கு பண்ணி தான் ஆடு மதிச்சு வாங்குறது. பல்ல கணக்கு பண்ணா பல்லு நான் இன்னைக்கு 2 பல்லு குறாள், சரி பல்லே போடலாம் அப்படின்னா அது தலையிட்டு 2 இளம் பொருள் நல்ல ரேட்டுக்கு போகும். அதுதான் மற்ற சந்தையோட இது வந்து ஃபேமஸ். இங்கே ஊடி வந்த கிராமத்தில் ரெட்டியார்பட்டி சந்தைன்னா ஃபேமஸ், நல்ல ஃபேமஸ். ஆடு 8 மட்டும் இருந்து வருவாங்க, நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க. நான் பார்த்தேன் ஆடுலேருந்து கோழிலேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஆடு கோழி மாடு காய்கறிகள் அனைத்துமே வரும். மசாலா ஜாமான்கள்லேருந்து ஆளினால் எல்லாரும் மீன் வரும். இங்கே என்ன வந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம். சங்கரன் கோயில் தென்காசி ஆலங்குளம் முக்குடல் ரெட்டியார்பட்டி அலையாபாண்டியபுரம் தேவர்குளம், அதுக்கடுத்த ஆயாபட்டி ஆராய்ச்சிப்பட்டி வெக்காலிப்பட்டி அனைத்து ஏரியாவிலேருந்து வருவாங்க. சனிக்கிழமை மட்டும் நடக்குமா? சனிக்கிழமை மட்டுங்க. வார சனிக்கிழமை வந்து கிளியராக ஓடும். ஒரு நமக்கு இதே வேலை தானே, அதை நான் பார்க்கல, அப்பா அம்மா பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதே வேலைனால இது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்காது. விட்டுட்டு திரும்ப ஏதாவது ஒரு 5 மாதம் 6 மாதம் வளர்த்தா ஒரு 40 ரூபா 50 ரூபா கிடைக்கும். ஆட்டுக்கறி, ரத்தங்குடல், அவிச்ச முட்டை, அவ்வளோதான். ரசம், ஊறுகாய், நார்த்தங்க ஊறுகாய். எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 6:30க்கு ரெடி ஆயிரும். ஒரு 10:30க்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிடுது தான். அப்பா காலத்துலேருந்து சாப்பாட்டு கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா. அப்பாவுக்கு அப்புறம் நான் பார்க்கேன். இப்போ கடை அப்பா அப்புறம் நீங்கள் பார்க்குங்க. அப்பா காலத்துலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரேட்டு கொடுக்கீங்க? சாப்பாடு அப்பா காலத்தில் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கும் சாப்பாடு விற்றுக்கிட்டு இருந்தாரு. இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கனால இப்போ 160 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 160? ஃபுல் சாப்பாடு தான், வயிற்றுக்கு சாப்பாடும். அதே மாதிரி ஒரு மதியமே சோறு சாப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு தான் மனசு. எங்கள் அப்பா அப்படி தான் கொடுப்பாரு. குழம்பு ஊற்று 2 இருக்கும். குழம்பு ஊற்று 10 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். 10 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சந்தைக்கு வர்றது வந்து இந்த கறி சாப்பாடுக்கு தான் மெயினாக வருது. கறி சாப்பாடுக்கு வருவீங்களா? மெயினாக. ஆமாம். ஓகே. இது வந்து கோயில்பட்டி. கோயில்பட்டியா? ஆமாம். கோயில்பட்டி பக்கத்தில் எங்கண்ணே? கோயில்பட்டியே தான், டவுனே தான். டவுனில். ஆமாம். சந்தை சாப்பாடு சாப்பிட வந்துருக்கோம். இப்போ சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சாப்பாடுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொண்டு வருவாங்க. அண்ணே சாப்பாடு இப்போ வாங்கினேன். போதுண்ணே. குழிப்பறைச்சா நல்லாயிருக்கும். இந்த குழிக்குள்ள குழம்பு ஊற்ற போகிறோம். ஆட்டோட ரத்தம் பயங்கரமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. என்ன எடுத்துக்கணும்? ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. ஆட்டு எலும்பு கிடச்சிருக்கு நமக்கு. ஆட்டு எலும்பு, முட்டை, ஒரு பக்கம் கறி,
ரொம்ப சூடாக இருக்குது, சரியான ஹீட்டு. நல்லா சூப்பராக இருக்குது. எதுவுமே இருக்குது. அதாவது இந்த நம்ம வீட்டில் வைப்பாங்க, வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தைக்கு வந்து சாப்பிட்றது வந்து வேறு மாதிரி. நான் முதல்ல வந்து இப்போ தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. வெளிதான் கறி நல்லா வந்திருக்கு. இந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ரத்தம் வந்து கட்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. முட்டை இது என்னென்னது ஊறுவாயா? ஆ, ஊறுவா நல்லா இருக்குது. அது புளிக்கு பயங்கர புளிக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகாய் அரைச்சி ஊற்றி ஊறுவா மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. நல்லா இருக்குது, ஊறுவா நல்லா இருக்குது. காலைல 5 மணிக்கு கிளம்பணும். இங்கே இருந்தாங்கன்னா வர 7 மணி ஆச்சு. 5 மணிக்கு கிளம்புனா வீட்டில் 4:30க்கு எழுந்திட்டேன். 4:30க்கு எழுந்துச்சி கிளம்பி இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். இந்த பக்கம் இந்த கடை பயங்கர ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸான கடை. எல்லாமே செம்ம ஒருத்து. சாப்பாடெலாம் விறகடுப்பே பண்ணி தராங்க. ஒரு கொட்டாயை விரிச்சுக்காங்க, அந்த கொட்டாயில் சாப்பாடை போட்டு அப்படி அள்ளி தராங்க. 6:30க்கு ஆரம்பிச்சு இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படியே கூட்டம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. என்ன இது ரசமா மக்களே? ரசம் பாருங்க, ரசம் குடல் ரசமா? குடல் ரசமா? வெறும் ரசமே, வெறும் ரசம், குடல் ரசமா? கார் தானே. சாப்பாடு எப்படி இருக்கு? எலும்புக்குள்ள ஒரு கறி இருக்கும், நான் தட்டினா வரமாட்டேங்குது, உறிஞ்சா வரும். மக்களே பையனெலாம் பார்த்தீங்கன்னா ரசத்தை ஊற்றி சாப்பாடு முடிச்சுக்கலாம். நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு பையன் கூட எடுத்து போட்டிருந்தான், அப்போ தான் வந்தானே. ஒரு வழியாக சாப்பிட்டு வந்தாச்சு. இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. மொத்தம் சாப்பாடு 150 ரூபா, 3 ரூபா கொடுத்தோம், 2 பேர் சாப்பிட்டோம். சரிங்களா? இந்த பக்கம் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்ம கோல்பிடி சைடு இல்லை இந்த பக்கம் யார் இருந்தாலும் சரி வந்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை நடக்கும். கடை பேர் பார்த்தீங்கன்னா போர்டெலாம் கிடையாது. அண்ணன் பேர் வந்து வெற்றிவேல் முருகன், பேர் நல்லா இருக்குல்ல, முருகன் பேர். அவர் தான் இங்கே கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க.